ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மைகில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:29க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 10:18 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:33 வரை வரியான், பின்பு பரிக்கம். கரணம் இன்று காலை 10:18 வரை வணிசை, பின்பு இரவு 9:40 வரை பத்திரை, பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:51 வரை சித்தயோகம், பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று மாலை 4:22 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. மாலை 4:51 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீ மூங்கிலனை ஸ்ரீ காமாட்சி அம்மன் பெருந்திருவிழா. திருவண்ணாமலை அரி பிரம்மாதியர் அடிமுடி தேடிய லீலை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் ஸ்ரீ மகா சிவராத்திரி மற்றும் சுப முகூர்த்த தினம். சிவராத்திரி நாளில் வழிபட வேண்டிய விசேஷ தன்மைகள், சிறப்பு பூஜைகள், யார் எந்தெந்த தானம் செய்யலாம் என்கிற முழு விளக்கங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதனை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். ஓம் நம சிவாய. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், விதை விதைப்பதற்கு உகந்த நாள், வழக்குகளை ஆரம்பிக்க நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலை 9:21 முதல் 11:05 வரை மேஷ லக்னம். 11:06 முதல் மதியம் 1:07 வரை ரிஷப லக்னம். 1:08 முதல் 3:19 வரை பிற்பகல் மிதுன லக்னம். 3:20 முதல் 5:27 வரை கடக லக்னம். 5:28 முதல் இரவு 7:29 வரை சிம்ம லக்னம். 7:30 முதல் 9:29 வரை கன்னி லக்னம். 9:30 முதல் 11:35 வரை துலாம் லக்னம். இரவு 11:36 முதல் காலை 1:46 வரை விருச்சக லக்னம். 1:47 முதல் 3:54 வரை தனுசு லக்னம். காலை 3:54 முதல் 5:48 வரை மகர லக்னம். 5:49 முதல் காலை 7:35 வரை கும்ப லக்னம். 7:36 முதல் 9:16 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை தினம் மகா சிவராத்திரி நாள். எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். புதன்கிழமை நாளில் ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம்.
புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானே. அவரை வணங்குபவர்களுக்கு அறிவு, கீர்த்தி, நல்ல ஞானம், தெளிவு, நல்ல சிந்தனை பிறக்கும். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவானே. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஓம் நம சிவாய. பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி. இந்த நாளில் எந்த ராசிக்காரர்கள் என்ன தானம் செய்யலாம்? நம்முடைய தொடர் வழிபாடுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மகா சிவராத்திரி. இந்த பண்டிகையானது மிக மிக முக்கியமானதும் கூட. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு விரதம் இருப்பது, பூஜை செய்வது, பாராயணம் செய்வது, துதிகளை ஓதுவது போன்ற முக்கியமான விஷயங்கள் சிறப்பு. அதே போல ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் மகா சிவராத்திரி நாளில் அவரவர்களுடைய ராசிக்கு ஏற்றபடி ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தாலும் பல நன்மைகள் கிட்டும் என்பது ஐதீகம். இதனால் திருமண தடைகள், நிதி சிக்கல்கள், அதாவது பண ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இப்பொழுது சொல்லக்கூடிய தான தர்மங்களை செய்வதால் உடல் நலம் பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தைக்காக ஏங்கி தவிப்பவர்கள், தவம் இருப்பவர்களுக்கு இறைவன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார். எல்லா விதமான விருப்பங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். எண்ணியது நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த மகா சிவராத்திரி நாளில் எந்த ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இதுநாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். பொதுவாக மேஷ ராசிக்கான அதிபதி என்பவர் செவ்வாய் பகவானே. மேஷ ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிகப்பு நிற ஆடைகள், சிகப்பு நிற இனிப்புகள், சிகப்பு நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும். காரணம், செவ்வாய் பகவானே சிகப்பு நிறம்தான். அதனால்தான் அவருக்கு அதிபதியானவர் முருகப்பெருமானுக்கும் நாம் சிகப்பு நிற பூக்கள், வஸ்திரங்கள் கொண்டு அபிஷேகம், ஆராதனைகள் செய்வது, அலங்கரிப்பது இப்படித்தான். அதே போல மாதுளம் பழமும் சிகப்பு நிறம் என்பதால் செவ்வாய் பகவானுக்கு உச்சிதம். ஒரு சில ஆலயங்களில் வாழைப்பூ தானம் செய்வார்கள், பார்த்திருப்பீர்கள். அதிலும் அங்காரக பகவானுக்கு. எந்த கிரகத்தையும் நாம் வெறும் பேர் சொல்லி அழைக்க கூடாது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் இடையில்
கிரகங்களுக்கு மத்தியில் நாம் பகவான் என்கிற திருநாமத்தை சேர்த்துதான் சொல்ல வேண்டும். நவ கிரகங்களினுடைய ஆசி கிடைக்க இப்படி சொல்பவர்களுக்கே கிட்டும். ஆக இந்த நாள் நீங்கள் மறவாமல் சிவராத்திரி நன்னாளில் மேற்கூறிய பொருட்களையும் நிறத்தை கொண்டு நீங்கள் தானம் தர்மங்கள் செய்யும் பொழுது முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் என்பவர் அதிபதி வாசனை திரவியங்கள் கலைகளுக்கு அதிபதி. இவர்கள் மகா சிவராத்திரி நன்னாளில் ஏழைகளுக்கு வெள்ளை மற்றும் சிகப்பு நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும். சுக்கிர பகவான் என்பவர் வெண்மை நிறம். ஆக இந்த நாளில் சிகப்பு நிற பொருட்களையும் தானம் செய்யலாம். அதாவது வெள்ளை நிறத்திலோ அல்லது சிகப்பு நிறங்களிலோ இனிப்புகள், வெள்ளை முத்து நெக்லஸ், பால் பாயசம் இது போன்றவற்றை தானம் செய்வதனால் சிவசக்தியினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும். அடுத்ததாக மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது, மிதுன ராசி ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் புதன் பகவானுக்கு உகந்த நிறம் பச்சை, அதே போல தானியம் பச்சை பயிர். மகா சிவராத்திரி அன்று பச்சை நிறத்தாலான இனிப்புகள், பச்சை நிற ஆடைகள் போன்ற பச்சை நிற பொருட்களை தானம் செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும். மிதுன ராசிக்காரர்கள் பசுவுக்கு புல்லை உணவாக கொடுப்பது விசேஷம். நந்தியம் பெருமானுக்கான உணவு. அவர்கள் அனைத்து நிதி பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் பெற முடியும். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் கோமாதாவிற்கு நீங்கள் புல்லை தானம் செய்வது, அருகம்புல் கொடுப்பது, உணவாக கொடுத்தால் எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் சித்திக்கும். பார்வதி பரமேஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசியினுடைய அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். மகா சிவராத்திரி நன்னாளில் கடகராசி அன்பர்கள் வெள்ளை நிற இனிப்புகள், வெள்ளை நிற ஆடைகள், வெள்ளை முத்துக்கள், வெள்ளை நிற பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். அரிசி, பால், தயிர், வெள்ளை நிறத்தால் இருக்கக்கூடிய உணவுகள், பச்சரிசி தான் தானம் செய்ய வேண்டும். புழுங்கல் அரிசி பிரயோகம் செய்யக்கூடாது. தயிர் சாதம் தானம் செய்யலாம். ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த மேற்கூறிய பொருட்களை நீங்கள் தானம் செய்வதால் அதீத அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவையாகும். எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகத்தையும் நல் ஆசிகளையும் பெற முடியும். கடகராசியில் பிறந்தவர்கள் ஸ்ரீ சந்திர பகவானுக்கு நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பால் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் செல்வத்தை ஈட்டுவதில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தாமதங்களும் அகலும். பால் அபிஷேகம் செய்வது இன்னும் விசேஷமானது. அடுத்ததாக சிம்மராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, இதுநாள் வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சிவராத்திரி நன்னாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசியினருக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவானே. சிம்மராசி அன்பர்கள் மகா சிவராத்திரி நாளில் பசுவுக்கு வெல்லம் கொடுப்பது விசேஷம். அவர்களுக்கு இவை செய்யும் பொழுது சிறப்பான பலன்கள் சித்திக்கும். மகா சிவராத்திரி நாளில் சிம்மராசி அன்பர்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள், சிகப்பு நிற மஞ்சள் இனிப்புகள், அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சிவப்பு அல்லது மஞ்சள் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு, பெருமை, மரியாதை போன்றவற்றை நிச்சயம் நீங்கள் பெற முடியும். மிக மிக இயலாமல் எளியவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு தேடி சென்று கொடுப்பது நல்லது. ஆகவே மேற்கூறிய பொருட்களை நீங்கள் தானம் செய்வது உங்களுடைய வாழ்வியலில் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் போக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜைகளையும் தான தர்மங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான். மகா சிவராத்திரி நாளில் கன்னிராசி அன்பர்கள் பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற இனிப்புகள், உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பச்சை நிற பொருட்களை ஏழைகளுக்கு தன்னலம் இல்லாமல் வழங்கினால் அவர்களுக்கு ஸ்ரீ சிவபெருமானுடைய சிறப்பு ஆசி கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று ஒரு பசுவிற்கு போதுமான தீவனம் அளித்தால் ஸ்ரீ சிவபெருமானுடைய அருளும் அவருடைய அனுகிரகத்தினால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். மேற்கூறிய தான தர்மங்களை செய்வதால் பல விசேஷமான பலன்கள் சித்திக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வும், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். பல நன்மைகளை பெரும்பாலும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஸ்ரீ சிவசக்தி தெய்வத்தினால் உங்களுக்கு சித்திக்கும். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசியை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். மகா சிவராத்திரி நாளில் துலாம் ராசி அன்பர்கள் சிகப்பு மற்றும் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது நல்லது. சுக்கிர பகவானுக்கு உண்டான நிறம் வெண்மை நிறம். ஏழை மக்களுக்கு ஆடைகள் கொடுக்கலாம், இனிப்புகள் வழங்கலாம். அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் போன்ற வெள்ளை மற்றும் சிகப்பு நிற பொருட்களை கொடுப்பதால் சிவசக்தியினுடைய அனுகிரகத்தையும் அவர்களுடைய ஆசியையும் பரிபூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் என்ன, செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இதனால் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் என்றாலே சிகப்பு நிறம்தான் உகந்தது. செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் விருச்சிக ராசி அன்பர்கள் சிகப்பு நிற ஆடைகள், சிகப்பு நிற இனிப்புகள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சிகப்பு நிற பொருட்களை ஏழைகளுக்கு வழங்கினார் ஸ்ரீ எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஸ்ரீ சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகிறார். இதனால் ஸ்ரீ சிவபெருமானின் ஆசிகள் உங்களுக்கு நிலைத்தே இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசி என்பர்களுக்கு பார்க்கும் பொழுது, தனுசு ராசியை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி. பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று தனுசு ராசி அன்பர்கள் ஏழைகளுக்கு இனிப்புகள், ஆடைகள் வழங்க, அதிலும் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்தால் நல்லது. குரு பகவானுக்கு உண்டான நிறம் மஞ்சள் நிறம். ஆக சிவபெருமானுடைய சிறப்பு ஆசிகள் உங்களுக்கு நிலைத்திருக்க மேற்கூறியபடி அந்த நிறத்தை கொண்டு பொருட்களை தானம் செய்வது விசேஷம். அதிலும் ஏழை எளியவர்களுக்கு, நலிந்தோர்களுக்கு தேடிச் சென்று தானம் செய்யுங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு கிடைத்து நல் வாழ்வு மலரும். மகர ராசி அன்பர்கள், அதே போல கும்பராசி அன்பர்களுக்கும். காரணம், மகரத்தை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான், கும்பத்தை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே. ஆக இரண்டு கிரகங்களினுடைய ஆளுமை செய்யக்கூடியவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். மகா சிவராத்திரி நாளில் மகர ராசி மற்றும் கும்பராசி அன்பர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நீலம், கருப்பு அல்லது அடர் நிற ஆடைகள், இனிப்புகள், போர்வைகள், திரை சீலைகள் மற்றும் அன்றாட வாழ்வியலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுத்தால் ஸ்ரீ சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார். இதனால் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும். மேற்கூறியபடி தான தர்மங்களை செய்து வந்தால் எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் சித்திக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது, மீனராசியினுடைய அதிபதி குரு பகவான். மகா சிவராத்திரி நாளில் மீனராசியில் பிறந்தவர்கள் ஏழை மக்களுக்கு மஞ்சள் நிற பொருட்கள், மஞ்சள் நிற ஆடைகள், மஞ்சள் நிற இனிப்புகள், உங்களுடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்வது விசேஷம். இவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கி சிவசக்தியினுடைய மகத்தான ஆசிகளை பெற உதவும். இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் மிக விரிவாக, விளக்கமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஏதுவாக பொருத்தமான பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை உங்களுடைய தெரிந்தவர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும் பகிருங்கள். இதனால் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோ. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவாக, விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. 1க்கும் 8க்கும் உடையவர் 3ஆம் வீட்டில் சகோதர பாவகத்தில் சஞ்சாரம். ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 10வது வீடு
தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது விரயத்திற்கு அமைந்திருக்கிறது. அவர் உங்கள் 6ஆம் வீட்டு அதிபதி. 3க்கும் 6க்கும் அதிபதியான ஸ்ரீ புதன் பகவான் உங்களுக்கு விரய பாவகத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். குழந்தைகளுடைய ஆசைகளையும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்தே முடிவெடுங்கள். வியாபாரமாகட்டும், கொடுக்கல் வாங்கலிலும் சரி, வாடிக்கையாளர்களிடத்தில் பக்குவமாக இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சாதாரணமாக இருந்தால்தான் உங்களுக்கு வேலைகள் நடக்கும். சீக்கிரமாக முடிக்க வேண்டும், விறுவிறுப்பாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்தால் அது இன்னும் காலதாமதமாகிவிடும். நிதர்சனத்தை புரிந்து கொண்டு செய்வது அவசியம். வீடு, வண்டி, வாகனங்களை மாற்ற நினைப்பீர்கள் அல்லது இருப்பதை சரி செய்து கொள்வீர்கள், புதுப்பிப்பீர்கள். பழையதை புதியதாக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். வீட்டை அலங்கரிப்பீர்கள். அழகான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கென தனி இடமாக உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை விரிவுபடுத்தக்கூடிய சூழல்கள் ஏற்படும். எதை செய்தாலும் மேலோட்டமாக பார்க்காமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மையை பார்த்து செய்வது நல்லது. வியாபாரத்தை பொருட்டு பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. சில முடிவுகளில் உங்களுக்கு அனுபவங்கள் வரலாம். வேலை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் இருப்பவர்கள், கைத்தொழில் செய்பவர்களுக்கு சில பொருட்களினுடைய செயல்பாடுகளை பற்றிய புரிதல் தேவை. கவனமாக எந்த விதங்களிலும் நட்டம் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அலுவலக வேலைகள், ஆபீஸ் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். மூத்த தலைவர்கள், மூத்த அதிகாரிகளோடு நல்லிணக்கம் ஏற்படும். நம்பிக்கை உண்டாக்கும். இறை வழிபாடுதலை செய்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு அமையலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராக்கும். சிவராத்திரி தினம் என்பதால் இன்றைய பஞ்சாங்கத்தை கேளுங்கள். யார் யார் எந்தெந்த ராசிக்காரர்கள் தானம் செய்வது என்கிற முழுமையான விளக்கங்கள் உங்களுக்காக சிவராத்திரிக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓம் நமசிவாய எனும் சிவ மந்திரம் உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். எல்லோரிடத்திலும் விட்டுக் கொடுத்து போக வேண்டும். வேலை தொடர்பாக நிதானமாக இருப்பது நல்லது. நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கு சில காலதாமதமாகவே கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பரந்தேவி தயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பண ரீதியான புழக்கங்கள் உண்டாகும். கலை தொடர்பான செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை தேடிச் சென்று பார்ப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நம்பிக்கை மேம்படும். பக்தி அதிகரிக்கும் நாள். வேலை தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவானும், 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் இடம் சந்திர பகவான்,
10ஆம் இடம் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான். ராசியினுடைய லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். இப்படி கிரகங்களினுடைய அமைப்பு இப்படி இருக்கிறது. கோள்களுடைய நகர்வுகள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்? கிரகங்களினுடைய சேர்க்கை, கோள்களினுடைய பார்வைகள் பொறுத்து, சேர்க்கை பொறுத்தே பலன்கள் மாறுபடும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு உண்டாகும் நாள், நல்ல நாள். சிறப்பாகவே இந்த நாளை தொடங்குவீர்கள். செய்யக்கூடிய வேலையில் திருப்திகள் இருக்கும். புது விஷயங்களை கையில் எடுப்பீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். 3ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில், 4ஆம் வீட்டு அதிபதி வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான தாய்க்குண்டான பாவகத்தில் இருக்கக்கூடிய அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10 என்பது தொழில், ஜீவனஸ்தானத்தை குறிக்கும், கர்மஸ்தானமும் கூட. ரிஷபராசி அன்பர்கள், அலுவலக வேலைகளில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு ஏற்படும். சில பிரபலங்களுடைய அறிமுகம் கூட உண்டாக்கும். கலை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் பிறக்கும். வருமானம் பன்மடங்கு உயரும். லாபஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் இருப்பதால் பொருள் வரவு திருப்தியை தரும். சில புதிய நல் வாய்ப்புகள் அமையும். பண வரவுக்கான நாளாக்கம். எல்லாவிதமான விஷயங்களையும் முழுமையாக அறிந்து புரிந்து கொண்டு செய்வீர்கள். வேலைவாய்ப்பு தொடர்பாக வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் வரும். புனித யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். தீர்த்த யாத்திரைகள் பலனை தரும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம். சமூகத்தில் நல்ல சிந்தனை இருக்கும். மகா சிவராத்திரி நாள் என்பதால் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் முழுமையாக ஸ்ரீ சிவராத்திரியினுடைய வழிபாடுகள், தானங்கள், தர்மங்கள், செய்ய வேண்டிய முறைகளை பற்றி உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துள்ளோம். அதனை கேட்டு பயன்பெறுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஈடுபாடு, ஒரு சில திருப்பங்கள் வரலாம். பிடித்த ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். படிப்பிற்கு அவர்கள் நல்ல உதவியாக இருக்கக்கூடும். தலைமை பண்பு ஏற்று நடத்துவார்கள். நல்லிணக்கம் உண்டாகும். கணவன் மனைவி கிடைக்க ஒற்றுமை, சீரான போக்கு இருக்கும். உடல்நலம், மனநலம் இரண்டும் சீராக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று வழிபடுங்கள். சிவராத்திரி தினம் என்பதால் சிவபெருமானுடைய 6 கால பூஜைகளிலும் பங்கேற்று வழிபடுங்கள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சில முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தை உண்டாக்கும். அறிமுகங்கள் ஏற்படும். தலைமைத்துவம் ஆக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு சிறப்பு. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். அதிக நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒற்றுமை அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். சிறப்பான வேலைகளை செய்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம், ஆசி மாதம் 14ஆம் நாள், மகா சிவராத்திரி தினம்.
எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் எந்த வகையான பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்கிற விவரங்கள் முழுமையாக கொடுத்துள்ளோம். அதனை கேட்டு அதன்படி செய்வது விசேஷம். மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவானும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். அவர் உங்கள் வீட்டின் 2ஆம் வீட்டு அதிபதி, குடும்ப பாவாதிபதி, தன அதிபதி. அவரே உங்களுக்கு 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். அதே போல 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், 10ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராசியினுடைய விரயத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் சந்திராஷ்டம நாளில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். யாரிடத்திலும் பணம் கேட்க வேண்டாம், பணம் கொடுக்கவும் கொடுக்காதீர்கள். யாராவது இரவல் நகை கேட்பதோ அல்லது முக்கியமான பொருட்களையோ உங்களுடைய டாக்குமெண்ட் சார்ந்த ஆவணங்களையோ சில பிரச்சனைகள் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். வேலைகள் முடிக்க முடியாமல் போகலாம். காலம் தவறி வேலைகள் நடக்கும். குடும்பத்தில் தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமை உணர்வோடு இருப்பது நல்லது. குழந்தைகளிடத்தில் வெறுப்புத்தன்மை காட்டாதீர்கள். அவர்களை நல்லவிதமாக பார்த்து கொண்டால் எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் சித்திக்கும். புதிய பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். புதிய அனுபவங்கள் ஏற்படும். அரசாங்கத்தால் நடக்க வேண்டிய வேலைகள் காலதாமதமாகத்தான் நடக்கும். சமூக நிகழ்வுகளால் எண்ணத்தில் சில மாற்றங்கள் வரலாம். எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்வதே நல்லது. வேலை வாய்ப்புக்காக முயற்சித்தவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம். பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. முழுமையான ஈர்ப்பு என்பது இருக்காது. தம்பதியர்கள் உங்கள் இருவருக்கிடையே அவ்வப்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் செலவுகள் அதிகரிக்கும். எதையும் தொடர்ந்து செய்ய முடியாமல் பாதியிலேயே விடுபடும். உடல் நலத்திற்கு அக்கறை செலுத்துங்கள். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிவகுங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வமற்ற தன்மை இருக்கும். ஈடுபாடு இருக்காது. நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பணத்தையும் செலவழிக்காதீர்கள். நேரத்தையும் அதிகமாக செலவழிக்காதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள், விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம். அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவானை வழிபடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் என்பதால் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு பணம் செலவாகலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் பக்குவமாக பேசுதல் வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு வேண்டி பொறுமையாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த வேலைகள் காலதாமதமாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருந்தாலும் அதனை தவிர்ப்பது நல்லது. சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றங்கள் வரலாம். அக்கம் பக்கம் நபர்களிடம் அனுசரித்து இருங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். குழப்பமாக இருப்பீர்கள். எதையும் தீர்வாக எடுக்க முடியாது. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு செய்வதோடு அம்மையப்பரை வணங்குங்கள். சின்ன சின்ன தான தர்மங்களில் ஈடுபட்டால் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆசி மாதம் 14ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும், கிரகங்களினுடைய நிலை உண்டு, எப்படி இருக்க போகிறது, கோள்களினுடைய சஞ்சாரத்திற்கேற்றாற்போல் பலன்கள் அமையும். 3ஆம் வீடான முயற்சி பாவகத்தில் கேத்து பகவான், அதிபதியான சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில், அஷ்டமத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? மகா சிவராத்திரி நன்னாள். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் மகா சிவராத்திரி நாளில் வழிபட வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய தானங்கள் தர்மங்கள் என்ன என்பது பற்றிய முழுமையான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு பயன்பெறுங்கள். பணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலையில் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் இருக்கும். இறை வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி பெறுவீர்கள். சாந்தம் அதிகரிக்கும். என்ன ஓட்டத்தில் தெளிவு பிறக்கும். எதை செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு செய்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியையும் நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கற்பனை சார்ந்த வேலையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய அனுபவங்கள் மேம்படும். பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீர்கள். சிலருடைய அறிமுகங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். கூடுமான வரையில் தொழில் சார்ந்த விஷயங்களில் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிட்டும். பிறரோடு இருந்த பேச்சுக்கள் உங்களுக்கு குறையும். வர்த்தகம் சார்ந்த வேலையில் உயர்வு ஏற்படும். மனம் சார்ந்த பிரச்சனைகள், பண கவலைகள் அகலும். நெருக்கடிகள் நீங்கும். தேடல் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சந்திர பகவான் களத்திர பாவகத்தில் சஞ்சாரம் செய்வதால் தம்பதியர்களுக்கிடையே சீரான பேச்சு போக்கு இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் எதையும் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்து செய்வீர்கள். வர்த்தகம் சார்ந்த நிலைப்பாடுகளில் வருமானம் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கும். கீர்த்தி பெருக்கும். அபிவிருத்தி ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி. பகை ராசிகள் துலாம் தனுசு கும்பம் மேஷம். கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். தன்மையாக இருப்பீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக நடக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியது நடக்கும். வேலைகள் கைகூடும். கற்பனை சார்ந்த துறைகளில் வளர்ச்சி அதிகரிக்கும். சிலருடைய அறிமுகங்கள் உண்டாகும். ஆயிலியம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் சித்திக்கும். எதிர்பார்த்தபடி பண வரவு உண்டு. பரிசுகள் கிடைக்கும். புகழ் பெருமை சேரும். இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவர். ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள்.
கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடான தன பாவகத்தில் கேத்து பகவான், 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நிலைப்பாடுகள் இருக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அலுவலக ரீதியாக கிடைக்கும். ஆவணங்களின் மூலமாக நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். அதிக நன்மைகள் விளையும் நாள். தெய்வீக நாட்டம் இருக்கும். திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். சிவராத்திரி தினம் என்பதால், அதிலும் மகா சிவராத்திரி தினம் ஆலய வழிபாடு, ஆன்மீக சேவை, பக்தி உணர்வு, இப்படி ஒரு ஞான தெளிவோடு இந்த நாளுக்கான வேலைகள் நடக்கும். தெய்வீக சம்பந்தமான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உழைப்பு அதிகரிக்கக்கூடும். உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் விரையாதிபதி இருப்பதால், ருணரோக சத்ரு பாவகங்களில் சஞ்சாரம் செய்வதால் மன தெளிவு என்பது இருக்க வேண்டும். உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் ஆதரவு உண்டாக்கும். பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். பிடித்த பொருட்களை வாங்குவீர்கள். வளமையான வாழ்வு அமையும். வியாபார போக்கு திருப்தியை தரும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். உற்சாகம் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும். மன தெளிவு உண்டாக்கும். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். புகழ் அதிகரிக்கும். நல்லதொரு ஆற்றல் உண்டாக்கும். திருப்தி நிறைந்த நாள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு நல்லது. ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். மன அழுத்தங்கள் நீங்கும். தெய்வ வழிபாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், உணவகம் வைத்திருப்பவர்கள், விவசாய துறைகளில் இருப்பவர்கள் கவனமாக பார்ப்பது நல்லது. மனதிற்கு பிடித்தது போல உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். வாசனை திரவியங்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். உற்சாகம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். பிடித்ததை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகா சிவராத்திரி நாள். மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேக வகைகள் என்னென்ன செய்யலாம், உங்களுடைய ராசிக்கு என்ன தான தர்மங்கள் செய்யலாம் என்கிற முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு பயன்பெறலாம். இன்றைய ராசி பலன்களில் கோள்களினுடைய நகர்வுகளும், எந்த ஸ்தானத்தில் கோள்கள் அமர்ந்திருக்கின்றன, என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை முழுமையாக, விரிவாக, விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திர பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான்,
ராசியிலேயே கேத்து பகவான் இருப்பதால் பெரும்பாலும் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவது உகந்தது. மகா சிவராத்திரி தினம் என்பதால் இறை வழிபாட்டு மீதான எண்ணங்கள் இருக்கும், ஞானம் பிறக்கும். சித்தர்கள் வழிபாடுதலில் அதிக ஈடுபாடு உண்டாக்கும். பொறுமையும் நிதானத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை பார்ப்பீர்கள். அலுவலகத்தில் பணி உயர்வு, சம்பள உயர்வு அதிகரிக்கும். உங்களுடைய பேர் புகழ் உண்டாக்கும். தெரியாத வேலைகளை கூட தெரிந்து கொண்டு முயற்சி செய்வீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களை கைகூடி வரும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சீராக நடக்கும். வியாபாரத்தில் பல கொள்முதல்களை செய்வீர்கள். மிகுந்த ஒரு திருப்திகரமான நாளாகத்தான் இந்த நாள் தொடங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலம் சந்தோஷம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும். உடன்பிறப்புகள் சாதகமாக இருக்கக்கூடும். எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு லாபங்கள் பிறக்கும். உத்தியோக வேலைகளில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆவணம் தொடர்பான விஷயங்களில் கருத்துக்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். எப்பொழுதும் நண்பர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுடைய செயல்கள் திருப்தியையும் தரும். அனுகூலம் நிறைந்த நாள். மனநலம் உடல் நலம் இரண்டும் சீராக இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானோடு சிவசூரியனையும் வழிபடுங்கள். மகா சிவராத்திரி நாள் என்பதால் சிவ மந்திரத்தை தொடர்ந்து பகல் பொழுதும் சரி இரவு நேரங்களிலும் கண் விழித்து இறைவனை தரிசனம் செய்வது, பாராயணம் செய்வது விசேஷம். மனதில் தெளிவுகள் உண்டாக்கும். எண்ணத்தில் நினைத்தபடியான வேலைகள் நடக்கும். ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் நன்மைகள் பிறக்கும். செல்வாக்கு மேம்படும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மாற்றமான நாளாகும். உடன்பிறப்புகள் சாதகமாக இருக்கக்கூடும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலைத்துறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மாற்றமான நாளாகும். வேலையில் நல்ல உயர்வு இருக்கும். உடன்பிறப்புகள் சாதகமாக இருப்பார்கள். புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறருடைய ஆதரவு சித்திக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். நண்பர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். வேலையில் கவனம் தேவை. இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்திருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள் மகா சிவராத்திரி தினம். சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். சிவ மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வீட்டில் சிவபுராணம் சேவிப்பது, பிரார்த்திப்பது நல்லது. கேட்கலாம் அல்லது படிக்கலாம். நேரம் இருக்கக்கூடியவர்கள் படிப்பது மிக மிக நல்லது. அதிலும் இரவு நேரம் முழுவதுமே சிவபுராணத்தை படித்து வந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தோஷங்களும் பாவங்களும் தீரும். துலாம் ராசி அன்பர்கள், ராசியினுடைய 4வது வீட்டில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான். ராசியினுடைய 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான். ராசியினுடைய 9வது வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம்.
விரயத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுக்கான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வெளியூர் தொடர்பான வேலைகளில் கவனமாக பார்த்து செல்லுங்கள். நன்மை தீமை என்பதை உணர்ந்து செய்தல் வேண்டும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக லாவகமாக பொறுமையாக பேசித்தான் அந்த தீர்வை எடுக்க முடியும். சொத்துக்களினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். தாய்மாமன் வழியில் உறவுகள் அதிகரிக்கும். பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் ருணரோக சத்ரு பாவகமும் அதுதான், வெற்றிக்குண்டான பாவகமும் அதுதான். ஆகவே துலாம் ராசி என்பர்கள் உடல்நலம் சீராக இருக்கும். வயதில் மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசி கிட்டும். கட்டுமான துறைகளில் லாபங்கள் மேம்படும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை புரிந்து செய்வது, உங்களுக்கான பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை தெரிந்து செய்யுங்கள். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறும். உறவுகள் வழியில் ஆதரவு கிட்டும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் கைகூடி வரும். தாய்மாமனுடைய செயல்பாடுகள் மன திருப்தியோடு இருப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு பெரும் உதவியாகவே இருக்கும். சமூக வேலைகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து உயரும். கௌரவமாக இருப்பீர்கள். பட்டம் பதவி உயர்ந்த அந்தஸ்து கிட்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் சார்ந்த போட்டிகள் சற்று குறையும். எதிர் வினைகள் அகலும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்லதொரு ஆர்வம் சித்திக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் திருப்தியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்பு. வேலையில் கவனம் தேவை. வெளியே செல்பவர்கள் அசௌகரியங்கள் இருக்கும். எதை செய்தாலும் மிகச் சரியாக செய்ய முற்படுங்கள். ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திட்டமிட்டு செயல்படுங்கள். மதிப்பு மரியாதைகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். கட்டுமான துறைகளில் லாபங்கள் இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வெற்றிகள் நிறைவாக இருக்கும். உயர்வுகள் உண்டாக்கும். சமூக அந்தஸ்து கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள் கோச்சார அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது வேலை தொடர்பாக சில எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சிவராத்திரி தினம் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். கோவில்களில் நடைபெறக்கூடிய 6 கால பூஜைகளில் ஒரு கால பூஜையிலாவது நீங்கள் இடம்பெறுவது நல்லது. இரவு நேரத்தில் கண் விழித்து இறை பிரார்த்தனை செய்வது தெய்வ பலத்தை உங்களுக்கு கொண்டு வரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்டர்நெட் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, ஐடி ஊழியர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். தொட்ட காரியங்கள் திருப்திகரமாக நடக்க முயற்சிக்கு உண்டான பலன்கள் சித்திக்கும். எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்வது மனதில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கூடுதலான பலத்தையும் கொடுக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் பல சிரமங்களில் இருந்து நீங்கள் வெளியே வர வழி கிடைக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும், ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உங்கள் மீதான விமர்சனங்கள் நீங்கி நம்பிக்கை பிறக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிட்டும். தலைமை பண்புகளை ஏற்று நடத்துவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். எதையும் மேற்கொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை புரிந்து கொண்டு செய்வீர்கள். பன்மடங்கு வருமானத்தை பெருக்குவீர்கள். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த நிலைப்பாடுகளில் வருமானம் இருக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி மற்றும் அதை சார்ந்த உயர்வினை பெறுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல உணர்வுகள் வெளிப்படும். அமைதியான போக்கு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், மன நிம்மதி பிறக்கும். குழந்தைகளால் பெருமைப்படுவீர்கள். நல் பாக்கியங்கள் சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். திறமைகள் வெளிப்படும். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் புகழ் இருக்கும். ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் சித்திக்கும். விடுபட்ட வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் எனும் மந்திரத்தை விடாது உச்சரிப்பவர்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உடைய ஆதரவு பிறக்கும். புதிய முடிவுகள் எடுக்கக்கூடும். தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள். கேட்டை நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாக இருக்கும். உயர்வு ஏற்படும். தன்னம்பிக்கை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதீத நம்பிக்கை உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கேட்டை நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாக இருக்கும். எடுத்த வேலைகளை திருப்தியாக முடிப்பீர்கள். விமர்சனங்கள் நீங்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள். ராசிக்கான நிலை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடம் செவ்வாய் பகவான், ராசினுடைய 10வது வீட்டில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் செய்ய முடியாமல் இருந்த பிரச்சனைகள் சில வேலைகள் தீரும். விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மன ஓட்டங்கள் சீராக்கும். குழப்ப நிலையிலிருந்து வெளிவருவீர்கள். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வுகள் நீங்கும். இழுபறியான காரியங்கள் செய்து முடிக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். பேசியவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். மனதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். கலகலப்பு உண்டாக்கும். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அன்பு, மதிப்பு, மரியாதை உயரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். தனுசு ராசி என்பர்களே, உங்கள் அஷ்டமாதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்.
விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். திருமணத்திற்குண்டான சில விஷயங்களில் நாட்டம் பிறக்கும். வரக்கூடிய வேலைகளை திருப்திகரமாக செய்ய திட்டமிடுவீர்கள். எதிராக பேசியவர்கள் கூட ஆதரவாக மாறக்கூடும். ஆகவே உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள் நட்புகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். அபிவிருத்தி உண்டாக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். தும்பிக்கையான நம்பிக்கையோடு இருங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். குழப்பங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். காரியங்களை செய்து முடிப்பீர்கள். விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். மனதில் அமைதி உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாக அமையும். எதிராக பேசியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கலகலப்பான நாள். குழப்பங்கள் இருக்கும். ஆலோசனைகள் தேவைப்படும். வாடிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். களத்திர ஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில். குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான். 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான். 6ஆம் இடம் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை பார்த்து பலன்கள் என்று சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக கனிவாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பொறுமை என்பது அவசியம். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் மத்தியமமாகத்தான் இருக்கும். அதுக்கும் குறைவாக கூட இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் வேண்டாம், ஆசைகள் வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய நடவடிக்கை வைத்துக் கொள்வது நல்லது. பெரியவர்களிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் வெளிப்படுத்துங்கள். வாக்குவாதங்கள், வீண் பேச்சு, போக்கு இருக்கக்கூடாது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள், அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், அதற்குண்டான செயல்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் சிந்தித்து இருங்கள். எதையும் அவசர கதியில் செய்து அவதிப்படாதீர்கள். பொறுமை, எச்சரிக்கை தேவை. உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மனநிலை என்பது சீராக இருக்காது. குழப்பமாகவே இருக்கும். படபடப்பாக இருக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலம் உண்டாகும். நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். மறைமுகமான சில எதிர்ப்புகள் வரும். சஞ்சலமாக உணர்வீர்கள். அரசாங்க அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். சில உரிமம் பெறுவது, லைசன்ஸ் சார்ந்த விஷயங்கள், அனுமதி சான்றிதழ் போன்ற விஷயங்கள் தாமதமாகவே இருக்கும். இருந்தாலும் சில வேலைகள் நடக்கும். நற்செய்திகள் உண்டாக்கும்.
மனநலம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சீராகவே இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் உண்டாக்கும். இறை பணிகளில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கோவில்களில் உழவார திருப்பணிகள் செய்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகா சிவராத்திரி நாளில் இறை நம்பிக்கையோடு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சிந்தித்து இருக்க வேண்டிய நாள். எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அரசு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். தொடர்புகள் கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும். நல்ல மதிப்பு மரியாதை கூடும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் சஞ்சலங்கள் இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். முருகப்பெருமானை நிச்சயம் வழிபடுங்கள். சிவபெருமானையும் பார்வதி பரமசிவனையும் வழிபட்டால் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் உண்டாகலாம். மறைமுகமாக சில நபர்களுடைய தாக்குதல்கள் இருக்கும். படபடப்பு வந்து செல்லும். இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகளை சாதாரணமாக பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 14ஆம் நாள். உங்களுடைய ராசி அமைப்பின்படி இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். ராசியிலேயே சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். வாக்கு பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். கும்பராசி அன்பர்களே, 12வது வீட்டில் மறைவு பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவர் 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு வெற்றிக்குண்டான ஸ்தானமும் அதுதான். இந்த நாள் நீங்கள் ஆடம்பரமான விஷயங்களை குறைத்துக் கொள்வது அவசியம். மனதில் நிம்மதி பிறக்க இறை வணக்கம், இறை தியானம் செய்வது, ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை விடாது உச்சரிப்பது, தேவார, திருப்பதிகம், திருவாசகம் போன்ற முற்றோதல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது நல்லது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய அறிமுகங்கள் உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொறுப்புகள் குறையும். தம்பதியர்களுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அனுபவங்கள் உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சீரான போக்கிலேயே தான் இருக்கும். பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தன வாக்கு ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி புதன் பகவானும் சுகஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அதிக நன்மைகள் பெறுவதற்கான அற்புதமான நாள். ராசிக்கான அமைப்புப்படி வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். உங்களோடு பணி செய்யக்கூடியவர்களின் மற்றவர்களுடைய குணங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களோடு சிறு சிறு பேச்சுவார்த்தைகள் வரலாம் போகலாம். எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலே போதும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும்
புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வாதங்கள் மறையும், வீண் போக்குகள் அகலம். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக கையாளுங்கள். அதிர்ஷ்டகரமான விஷயங்களின் மீதான நாட்டங்கள் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் சற்று குறையலாம். வேலையில் இருந்த இடர்பாடுகள் அகலம். தம்பதியர்களுக்குள் புரிதல் இறக்கம், நெருக்கம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் கிடைக்கும். உதவிகள் ஏற்படும். சில நல்லிணக்கம் உண்டாக்கும். வேலையின் மூலமாக புது விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானுக்கான பூஜைகள் வழிபாடு முறைகள் செய்வது விசேஷம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான், 4இல் செவ்வாய் பகவான், 7ஆம் இடம் கேத்து பகவான் களத்திரஸ்தானத்தில். ராசியினுடைய 11வது வீடு லாபத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலையையும் மீனராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரத்தையும் பஞ்சாட்சரமான வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நமசிவய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். இந்த நாள் விரதங்களை அனுஷ்டிப்பது, இரவு நேரத்தில் தூங்காமல் கண் விழித்து இறை நாமத்தை பாராயணம் செய்வது விசேஷம். வீட்டில் தீபங்கள் தூபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த சிவராத்திரி நன்னாளில் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிட்டும். உங்களுடைய வேலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். சூரியனை கண்ட பனி போல மறையும். வர்த்தகம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். முயற்சிக்கு உண்டானபடி முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய பலமாக இருப்பீர்கள். எல்லோருக்கும் மத்தியில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் சித்திக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் கைகூடி வரும். தாமதமாகிக் கொண்டிருந்த பணம் கைக்கு வரும். பணப்புழக்கம் உண்டாக்கும். புகழ் நிறைந்த நாள். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, சதுர்ஷஷ்டி வழிபாடு நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு திருப்தியை தரும். வேலையாட்கள் முகாந்திரமாக பல நன்மைகளை பெறுவீர்கள். வெற்றி வாய்ப்புகள் சித்திக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் காணாமல் போகலாம். மன உறுதி தன்மையோடு இருப்பீர்கள். நலம் நிறைந்த நாள். லாபத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார், மகரத்தில். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் அதிகரிக்கும். திருப்தியாகவும் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். சாந்தம், அமைதி உண்டாக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நுட்பங்களை புரிந்து கொள்வது, தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்குண்டான விஷயங்களில் தயாராவது போன்ற நிலைப்பாடுகள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சந்தோஷம் அதிகரிக்கும், வேலையில் உயர்வு ஏற்படும், தெளிவான போக்கு இருக்கும், குழந்தைகள் வழியில் மன நிம்மதி பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் எனும் மந்திரத்தை மன ரீதியாக ஆத்மார்த்தமாக்க உதவி செய்வது நல்லது. இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் வந்து சேரும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள், எதிர்ப்புகள் நீங்கும், வெற்றி பெறுவீர்கள், குழப்பங்கள் நீங்கும், தெளிவுகள் பிறக்கும், யோகம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன் பகவானை வழிபடுவதோடு எல்லாம் வல்ல ஈசனையும் வழிபடுங்கள், ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள். பண வரவுகள் அதிகரிக்கும், புகழ் சேரும், இழுபறியான நிலைப்பாடுகள் மாறும், வியாபார வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும், தொழில் அபிவிருத்தி உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நிம்மதி பிறக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.